யாரெல்லாம் லிங்க் மூலமா ஜாயின் ஆனீங்க? கிரிக்கெட் 21 22 மெம்பர்ஸ்ல பாபா எதுல பாபா? ஹலோ, கிரேட் லேர்னிங் லிங்க் மெயில்ல போய் வராம சார் அனுப்பிச்சிட்ட லிங்க் மூலமா யார் யார் ஜாயின் ஆனீங்க? போன கிளாஸா இந்த கிளாஸா பாபா? இந்த கிளாஸ் ஏஇ கிளாஸ். நான் இல்ல பாபா. இன்னைக்கு நடந்த ஏஇ கிளாஸ். யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல சார் அனுப்பிச்சிட்ட ஜூம் லிங்க் மூலமா ஜாயின் பண்ணீங்க? ஹலோ ஏய் இல்லடி. பாபா இல்ல பாபா. யாருமே அப்படி ஜாயின் பண்ணலையா? எல்லாரும் உள்ள போய் தான் வந்தீங்களா? ஆமா பாபா. யாருமே இந்த வாட்ஸ்அப் ஜூம் ஜாயின் ஆகலையா? இல்ல இல்ல. ஹலோ மா, ஆடிபிளா இருக்காப்பா? இஸ் இட் ஆடிபிள்ப்பா? ஹலோ சார் கொஞ்சமா கேக்குது சார். கொஞ்சமா கேக்குதா? இப்ப கேக்குதாப்பா? ஹலோ கேக்குதாமா? கேக்குது சார். எஸ் சார். ஹாப்பி மார்னிங் சார். குட் மார்னிங் மா. வாட் அபவுட் அதர்ஸ் பா? ஒன்லி 30 ஜாயின்ட். அதாங்க சார், உங்களால ஜாயின் ஆக முடியலைங்க சார். நேத்து நான் அனுப்பிச்சிட்ட மாதிரியே வருது. ப்ரௌசருக்குள்ள இருப்போம்னா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதாங்க சார், அவங்க பேசுறது கேட்கலையாமாங்க சார். என்ன ப்ராப்ளம்பா? வெறும் பிபிடி மட்டும் தான் விசிபிளா சார். ஆடிபிள் எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கலையாமாங்க சார். சரி, நீங்க ப்ரௌசர்ல போய் ஆப் இருக்கா இல்லையா? ஆப் டவுன்லோட் பண்ணாங்களா இல்லையாமா? எஸ் சார், ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்க சார். அப்பவுமே அந்த மாதிரி தான் வருதா? சைன் அப். எஸ் சார், சைன் அப்பும் பண்ணிருக்காங்க சார். ஓ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட சொல்லுங்கப்பா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. Only 37 joined, 36 other than me. Oh, 20 members, nearly 20 members pending pa. Nearly 20 members pending pa. Only 38 joined, 12 pending. Yesterday Aravind present or not pa? Hello sir. How many Aravinds there in pa in your class? Sir 3 Aravind sir. M Aravind, GS, S Aravind. All are present yesterday? Sir GS Aravind present sir. M Aravind. What about sir, M S Aravind present sir. Sir M Aravind present sir. Yesterday pa? M Yes sir present sir. Sir நான் ஆப் உள்ள ஓபன் ஆகல சார், லிங்க்ல தாங்க சார் உள்ள வந்தேன். ஓ, அதனால ஆப்சன்ட் காட்டியிருக்கா? ஆமாங்க சார். சரி சரி. அட்வைஸ் மேம்கிட்ட சொல்லிட்டாங்க சார், அது அவங்க சார் லிங்க் மறுபடியும் சென்ட் பண்றேன் அப்படின்னாங்க சார். ஓகே ஓகேப்பா. எஸ்டர்டே ஆப்சன்ட் காட்டியிருக்கு உங்களுக்கு மட்டும். அரவிந்த், கோகுல், இன்னொருத்தர் யாருப்பா? அரவிந்த், கோகுல், பரத், 3 members absent yesterday. நேத்து வந்தாங்க சார் கிளாஸ். இல்ல ஓகே, அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ல ஆப்சன்ட் காட்டியிருக்கு. ஓகேங்க. சரி, 41 தான்ப்பா ஜாயின் பண்ணிருக்காங்க. 40. வாட் அபௌட் ரிமைனிங் 12 members pending பா? சார் இப்போ என்ன பண்றதுங்க சார் அவங்களுக்குலாம்? அந்த லிங்க் அனுப்பிச்சு சொல்லுங்கம்மா. உள்ள லாகின் ஆகுதா இல்லையா? உள்ள அந்த இது கிரேட் லேர்னிங் ஆப் லாகின் ஆகுதா இல்லையா?
மா ஒண்ணும் இல்ல, அந்த இதை கிளிக் பண்ண சொல்லுங்க. டவுன்லோட் அண்ட் ரன் ஜூம் ஆப் கிளிக் பண்ண சொல்லுங்க, இல்ல லான்ச் மீட்டிங் கிளிக் பண்ண சொல்லுங்க. கிளிக் பண்ணா என்ன வருது? சார் அது அதாவது ஒரு பேஜ் ஓபன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அதே வெளிய வந்துருது ஆமாங்க சார். ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஜூம் ஆப் இருக்குல்ல? எஸ் சார். அப்படின்னா லான்ச் மீட்டிங் கொடுக்க சொல்லுங்க. உள்ள போய் அது என்ன வருதுன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுங்க. ஓகே சார். சரி, டைம் ஆயிட்டே இருக்குப்பா. Shall we start the session? Only 42 joined, remaining 10 members absent. What can I do? Only 43 joined pa. Sure, okay. We'll discuss what we have seen last class pa. Anyone reply? Anyone reply? Architra va? Archita. Reply ma. What we have seen last class? Archita only, no? Hello? Is it audible pa? Archita reply. What we have seen last class? Reply quickly. We'll move on to other topic. What she is doing, ma? Representative. Okay, Adi Ganesh. Reply pa. What we have seen last class? Is it audible pa? Yes, sir. Reply. Unmute and reply pa. Hello, sir. Reply pa. Tell. Sir, 1 minute, sir. What about that girl, Archita? If you are not replying, I'll put absent for you this session. Tell me quickly, pa. We'll start the next session. Next topic. We'll see next topic. Adi Ganesh, what are you doing, pa? Sir, transmission efficiency. Okay. What we have seen in transmission efficiency? What is efficiency? Sir, transmission efficiency equal to power in sidebands divided by total transmitted power into 100. Okay. What is the final equation of transmission efficiency? So what we have found last? How many percent transmission efficiency is there? Finally, we found no, pa? Yes, sir. What is the transmission efficiency of AM? MA square divided by 2 plus MA square in. I didn't ask final equation, pa. What is the if we have 100% modulation? What is our transmission efficiency? Sir, 33%. 33%, 33.3% remaining gets eliminated or wasted. Okay. Yes, sir. Next, what we have seen? Sir, advantages. Advantages we have seen. What are the advantages? It is less expensive. Simple modulator. Okay, it is simple and used for audio and video transmission. What is the disadvantage? Sir, insufficient transmitter power. Insufficient transmitted power. Transmitted power only 33% used. Others gets wasted. It is disadvantage. Others, what you have seen? Sir, applications. It is used for satellite communication, military applications, audio and video transmissions. That and all we have seen last class. Okay. Yes, sir. Next, Abhishek, you tell what we have seen next to the topic. Abhishek, tell me quickly, pa. We'll proceed to next topic. Are you there? Abhishek, D. Abhishek.
If you are not replying, I will put absent pa. That girl, who is that? Archita and Abhisheka. Okay. Next, Jagadish reply pa. Jagadish. Jagadish reply. What you people are doing pa? Huh? Only mobile is listening our class, huh? Students not listening. Any volunteers? Any volunteers? What you have seen last class? Sir, Tell me pa. sir, generation of AM, sir. Okay pa. Generation of AM. What we have seen in generation of AM? AM modulators வந்துட்டு characteristicனாலயும் அப்புறம் power levelனாலயும் types பார்த்தோம் sir. Okay, high power and high level, low level, and coherent, non-coherent we have seen. Yes, sir. Okay. In that non-coherent, what are the topics you have seen pa? Sir? Non-coherent type, what are the types we have seen in non-coherent type? Square law modulator and Linear modulator. Linear modulator. In square law modulator, what you have seen? Square law modulator and balance modulator. Okay. Yes, In sir. square law modulator, what you have seen? What are the blocks available there? Blocks, carrier signal and Okay. Carrier signal and modulating signal are connected in series. And next, non-linear device available. What is a non-linear device? It can be a diode, transistor, or triode tube, etc. Okay. Maybe square law modulator. Okay. Next, what is the tuned circuit? Tuned circuit act as here. Tuned circuit. Why we are going for tuned circuit? Tuned circuit will act as band pass filter. Okay. Okay. Band pass filter. What is the use of band pass filter? Why we are going for filter? Low pass filter. What is the use of low pass filter? It passes only low frequency signal. In high pass filter, it passes only high frequency signal. In band pass filter, only particular band of frequency signal is passed. Others gets eliminated. Okay. In which we have seen that equation. What are the equations we have seen? V naught we see na. Output voltage. We have seen no. Yes, sir. Other than that, what we have seen in frequency response, only particular band of signals passed. Sir, voice கேட்க மாட்டேங்குது sir. Hello, is it audible pa? Yes, sir. Only particular band of signals passed, others gets eliminated. Okay. Yes, sir. And all we have seen last class in square law modulator. What is the difference between balance modulator and square law modulator pa? What is the difference between balance modulator and square law modulator? Balance modulator, we have two circuits, above and below circuits. Okay. In square law modulator, one single circuit is available. In balance modulator, two circuits are balanced out. Okay, va? Which, Yes, sir. we have above signal will be positive carrier signal. Reverse signal will be negative carrier signal, which we have taken as VC and VC dash. Okay, va? We have Yes, two sir. transistors, T1 and T2. Okay, va? Which we have calculated for two signals. Okay, previously square law modulator we have calculated for single signal, and other main difference is that this have square law modulator have band pass filter. Here no filter circuits required. Okay, it automatically balance out the required signal, and unrequired signals get eliminated. Okay, these and all we have seen last class. Okay, Yes, sir. next topic, deduction of AM. What is deduction pa? What is deduction? Deduction of AM. Next topic, deduction of demodulation of AM. Demodulation means what we are doing in demodulation? Not only the process of demodulation, we also want to recover the original signal. Okay, in demodulation we want to recover the original signal by eliminating its noise that are present in the received signal. We are transmitting one signal from transmitter to receiver. Okay, in that completely signal will not be reached at the receiver. Some sort of noise that have been present in the signal in the receiver side, we want to eliminate the noise and retrieve the original signal. Okay, it is the process of demodulation.
Wait, pa, I'll share the PPT. Okay, sir. Is it visible, pa? Yes, sir. Visible, sir. Okay, pa. AM demodulators. In that we want to recover the original signal from the modulated signal. What is modulated signal? Which previous block we have modulated? No, we have generated some AM signal, that is modulated signal. That signal is given to the receiver. What signal we are giving into the AM demodulator? என்ன சிக்னல் கொடுப்போம்? மாடுலேட் பண்ண சிக்னல், AM மாடுலேட் பண்ண சிக்னல் டிமாடுலேட்டர்ல கொடுப்போம். அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சிக்னல் காம்பனன்ட்ஸ் அப்படியே இருக்காது, சம் சார்ட் ஆஃப் எரர்ஸ் இருக்கும், டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணணும் டிமாடுலேட்டர்ல. ஓகேவா? அதுதான் ஏஎம் டிமாடுலேட்டர். டிமாடுலேட்டர் அப்படின்னா டிமாடுலேஷன் மட்டும் பண்ண மாட்டோம், டிஸ்டார்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணலாம். அதே மாதிரி நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிமாடுலேட்டரோட யூஸ். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்னதுப்பா? டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டிங் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் கம்ப்ளீட்டா ரிசீவ் ஆகல. ஓகேவா? சம் எக்ஸ்ட்ரா சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகுது. அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவியேட் ஆகி கிடைச்சிச்சு அப்படின்னா அது டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்டார்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? டைம் டு டைம் வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுல வந்து சிக்னல் பிரசன்ட் ஆகாம கூட இருக்கலாம். அது வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஸ்டார்ஷன் முன்னாடியே பார்த்திருப்போம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னாலும் பார்த்திருப்போம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு சிக்னல் இன்னொரு சிக்னலோட கொலைட் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? டிஸ்டார்ஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல், n நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இருந்து ரிசீவர் சைட் போகும். சரியா? அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னல் மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? அதர் சிக்னல்ஸ் மேக்ஸிமம் இருந்து தேவையான சிக்னல் டிசையர்டு சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஎம் டிடெக்டர். Types of AM detector. There are two types of AM detector: linear detector and non-linear detector. Non-linear detector is also called as square law detector. Okay, there are two types of AM detectors: linear detector and non-linear detector. Non-linear detector is also called as square law detector. Okay, non-linear means it is operating in non-linear region. Linear and non-linear, what is the difference? It is moving in particular level is called as linear. Non-linear means it is varied according to time to time. Time to time பாத்தீங்க அப்படின்னா இது வேரி ஆயிட்டே இருக்கும், ஒரே மாதிரி போகாம சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நான்-லீனியர். நான்-லீனியர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? நான்-லீனியர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் மேக்ஸிமம் இருக்கலாம், இன்னொரு டைம் மினிமம் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நான்-லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லீனியர் non-linear detector as well as linear detector. Linear detector types. Linear detector நோட types பாத்தீங்க அப்படின்னா two types of linear detectors: non-coherent or envelope detector. Non-coherent or envelope detector. Coherent or synchronous detector. ஓகேவா? coherent or synchronous detector. இங்க வந்து envelope detector பாத்தீங்க அப்படின்னா அந்த envelope AM signal என்னன்னு சொல்லுவோம்? envelope signal சொல்லுவோமா? AM signal is also called as envelope signal. Envelope we are going to detect is known as envelope detector. Envelope பாத்தீங்க அப்படின்னா டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிடெக்டர் பாத்தீங்க அப்படின்னா envelope detectorனு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி அதுல ஸ்பீச் சிக்னல், வீடியோ சிக்னல் எது வேணாலும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சிங்க்ரனஸ் டிடெக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதே மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஓகேவா? காஸ்ட் வந்து ஹை காஸ்டா இருக்கும், ரொம்ப சர்க்யூட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெனரலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்க சிலபஸ்ல வந்து ஜெனரலா வந்து டிடெக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால அசைன்மெண்ட் மட்டும் அது எழுதிங்க. இப்ப அது பார்க்க மாட்டோம். ஓகேவா? சிங்க்ரனஸ் டிடெக்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? என்வலப் டிடெக்டர் அண்ட் ஸ்கொயர் லா டிடெக்டர் ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது சிங்க்ரனஸ் டிடெக்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கேட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக அசைன்மெண்ட் மட்டும் எழுதிங்க. ஓகேவா? என்வலப் டிடெக்டர் இஸ் காமன்லி யூஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்வலப் டிடெக்டர். என்வலப் டிடெக்டர் இது ஏன் என்வலப் டிடெக்டர் போறோம் அப்படின்னா ஏஎம் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி, ஹை கேரியர் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா என்வலப் டிடெக்டர் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஹை கேரியர் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா என்வலப் டிடெக்டர் யூஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சர்க்யூட் இஸ் வெரி சிம்பிள், வெரி எஃபிஷியன்ட் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும். சரியா? சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் என்ன அப்படின்னா சர்க்யூட் இஸ் வெரி சிம்பிள், efficient and less expensive. ஓகேவா?
இங்க பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட்ல என்ன இருக்குது, ஒரே ஒரு டயோட் இருக்குது, ஓகேவா, ஒரு கெப்பாசிட்டர், ஒன் ரெசிஸ்டர், ஓகேவா. விஎம் அப்படிங்கிறது, விஎம் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னன்னா அந்த மாடுலேட்டட் சிக்னல். நம்ம மியூசிக் வருது, யாரும் அது? ஹலோ, எஸ் சார். சார் 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 சொல்லுடா. என்னடா வந்தனே क्वेश्चन கேட்டு இருந்தாரு எல்லாத்தையும். அதானே யார் பாட்டு பாடுனா? தெரியலையே. எனக்கு நம்ம காயத்ரி பாடுன மாதிரி. நான்லாம் பாடல, அமைதியா தான் இருந்தேன். எனக்கும் அதே வாய்ஸ் தான் கேட்டுச்சு. நான் இல்ல, நான் மியூட் பண்ணி வச்சிருந்தேன். நான் பண்ணா எனக்கு எப்படி கேட்டிருக்கோம்? அதானே. அறிவுத்தனமா பேசாதீங்க. தேவி பிரியாவா இருக்கும். தேவி பிரியா வாய்ஸ் தான் நான் நினைச்சேன். ஓ சரி, யார் ஒருத்தர் பாத்துக்கலாம். பாவம், அவங்க பாடுனதுல ஓடி போயிட்டாரு. என்ன கொஸ்டின் பயங்கரமா கேட்டு இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்த? நீ சொல்லுவேன்னு பார்த்தா எனக்கு குணா பரண், நான் போய் சொன்னேன். எனக்கு குணா பரணி எல்லாரும் லைன்ல இருந்தாங்க, அவங்க கனெக்ட் ஆகவே மாட்டேங்குதுன்னு. அது ஹரிதா தான் பாடினாலாமா? ஹரிதா அடிச்சு தூக்கிடுவேன், நான்லாம் ஒண்ணும் பாடல. ஒரு நிமிஷம், இந்த மீட்டிங் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, இப்ப கவனிச்சீங்களா? ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓ மை காட். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பேசவே இல்ல. அழுவி போறது. அநேகமா எஸ்டிவியா தான் பாடிருப்பான்னு நினைக்கிறேன். வருவா பாரு இப்போ வெடிகுண்டு. தம்பி பயமா இருக்கு. யாரா க்ளோஸ் பண்ணு, டோரை க்ளோஸ் பண்ணு. உன் தம்பி கிட்ட பேசியாதீங்க. முடியுமா முடியாது? அப்ப பாவம் தம்பி மறக்கறா பாரு. க்ளோஸ்லியோட கேளுங்க மறக்கறாளே. ஹலோ ஹலோ, சார் வந்துட்டார். சார் ஜாயின் பண்ணிட்டாரு. is it audible pa? எஸ் சார். எஸ் சார், ஆடிபிள் சார். எஸ் சார். Wait pa, I'll share PPT. Okay, PPT is visible or not pa? Hello? Yes sir, it's visible. Okay, okay pa. யாரு மாப்ளே கடைசியா மியூசிக் எல்லாம் வெளியில வந்துச்சு? யாருன்னு தெரியல சார். சரி சரிப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர். எதோடப்பா கட்டாச்சு? என்வலப் டிடெக்டர் பாத்துட்டு இருக்கிற போது தானப்பா கட்டாச்சு? எஸ் சார், என்வலப் டிடெக்டர் சார் பாத்துட்டு இருந்தோம். ஓகேப்பா. இது பாத்தீங்கன்னா ஏதோ கோலம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. சரி, next envelope detector. This is envelope detector pa, which we are using single diode. Okay va, single diode and capacitor circuit, which we the envelope detector circuit pathinga appadinave theriyum. Circuit is very simple. Okay va, very simple. Only diode, capacitor and resistor is used as envelope detector. Vm of t. What is Vm of t means? Vam of t. Here right, Vam of t. What is Vam of t na? AM modulated signal which is given as input.
ஓகேவா மாடுலேட் பண்ண சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்புட்ல கொடுப்போம் சரியா அதே மாதிரி இங்க ஒரு டயோட் இருக்கும் ஓகேவா டயோட் which is operating in linear region then it will extract the envelope அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு டயோட் அது வந்து லீனியர் ரீஜன்ல ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ஏஎம் சிக்னலோட என்வலப் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா diode which is operating in linear region that will extract the envelope of the AM wave ஓகேவா இங்க என்னமா சவுண்ட் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிங்கப்பா ஓகே இந்த சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா envelope detector circuit which input is VAM of T VAM of T means modulated signal AM modulated signal and diode which act as envelope detector and capacitor as well as resistor available ஓகேவா VAM of T input கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு டயோட் இருக்கும் ஓகேவா டயோட் லீனியர் ரீஜியன்ல ஆபரேட் ஆச்சு அப்படின்னா அது envelope of AM wave வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா இது பார்க்கலாம் ஓகேவா ஆபரேஷன் ஆஃப் envelope detector ஓகேவா envelope detector உடைய ஆபரேஷன் ஓகேவா envelope detector எப்படி ஆபரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் பாத்தீங்க அப்படின்னா VAM of T கொடுப்போம் அது VIN கிடையாதுப்பா VAM of T ஓகேவா சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகேவா டயோடோட யூஸ் என்னதுப்பா ஜெனரலா டயோட் எதுக்காக யூஸ் பண்றோம் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் டயோட் எனிவன் ஆன்சர் ரெக்டிஃபையர் ஜெனரலா சொல்லுங்க பார்க்கலாம் டயோட் அப்படினா எதுக்காக யூஸ் பண்றோம் டயோட் அப்படினா ஒரு ஸ்விட்சா யூஸ் பண்ணலாமா எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம் PN ஜங்ஷன் டயோட் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம் ஸ்விட்சா எப்படி யூஸ் ஆகும் ஒரு பர்టిక్యులர் கரண்ட் சிக்னல் அது வோல்டேஜ் கொடுக்குறீங்க அப்படினா அது என்ன ஆகும் பர்టిక్యులர் வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படினா பர்టిక్యులர் வோல்டேஜ் வரைக்கும் அது கண்டக்ட் ஆகாது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும் இதுல பாத்துருப்பீங்களே ECED லேப்ல பாத்துருப்பீங்க என்ன அப்படினா டயோட் PN ஜங்ஷன் டயோட் எக்ஸ்பெரிமென்ட் செஞ்சிருக்கீங்களா என்ன அப்படினா சிக்னல் கொடுத்தீங்க அப்படினா வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படினா பர்టిక్యులர் வோல்டேஜ் வரைக்கும் கண்டக்ஷன் இருக்காது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கண்டக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸ்லயும் இருக்கும் ஓகேவா இது வந்து டயோட் இது வந்து ஒரு ஸ்விட்சா ஆக்ட் ஆகும் டயோட் எப்பவுமே பாத்தீங்க அப்படினா அது ஒரு ஸ்விட்சா ஆக்ட் ஆகும் இங்க பாத்தீங்க அப்படினா பாஸ் ஒரு சிக்னல் VAM சிக்னல் கொடுக்கிறோம் ஓகேவா VAM of T AM of T அப்படினா என்னது மாடுலேட்டட் சிக்னல் உள்ள கொடுக்கிறோம் ஓகேவா கொடுக்க பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படினா பாசிட்டிவ் சைக்கிள் சிக்னல் எப்படி இருக்கும் என்வலப் சிக்னல் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சிக்னல் இருக்கும் ஓகேவா VAM சிக்னல் தெரியும்லப்பா என்வலப் சிக்னல் பாத்துருப்பீங்கல்ல ஓகேவா AM மாடுலேட்டட் சிக்னல் அது பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும் அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும் இங்க பாசிட்டிவ் சைக்கிள் ரன் ஆகுற போது பாத்தீங்க அப்படினா ஸ்விட்ச் பாத்தீங்க அப்படினா ஃபார்வர்ட் பயாஸ்ல ரன் ஆக ஆரம்பிக்கும் சரியா ஸ்விட்ச் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ரன் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் பர்టిక్యులர் வோல்டேஜ் வரைக்கும் கண்டக்ஷன் இருக்காது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கண்டக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் சரியா பர்టిక్యులர் வோல்டேஜ் வரைக்கும் கண்டக்ஷன் இருக்காது அதுக்கு அப்புறம் கண்டக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் கண்டக்ஷன் ஆச்சு அப்படினா கெபாசிட்டர்னோட யூஸ் என்னதுப்பா கெபாசிட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கெபாசிட்டர்னு சொல்லுவோம் கெபாசிட்டர் பாத்தீங்க அப்படினா சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பர்టిక్యులர் லெவல் வரைக்கும் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணும் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஓகேவா கெபாசிட்டர் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துக்கங்க VAM of T அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் அது உள்ள கொடுக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா பர்టిక్యులர் லெவல் வரைக்கும் ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகாது அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகும் ஓகேவா ஆன் ஆனதுக்கு அப்புறம் கண்டக்ஷன் இருக்கும் கண்டக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கெபாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் சரியா மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் பீக் லெவல் அட்டைன் பண்ற வரைக்கும் சார்ஜ் ஆகும் ஓகேவா பீக் லெவல் அட்டைன் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிரும் சரியா ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிரும் இங்க வந்து கெபாசிட்டர் வந்து பீக் கண்டிஷன் ரீச் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் கண்டக்ஷன் இருக்காது ஓகேவா அது வந்து இது வந்து பாசிட்டிவ் பீக் போற வரைக்கும் அடுத்தது இங்க ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருப்போம் ஓகேவா VR அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸோட யூஸ் என்னது கரண்ட் அப்போஸ் பண்றதுதான் ரெசிஸ்டரோட யூஸ் ஓகேவா இங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இதுல கெபாசிட்டர்ல இருக்கிற சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சரியா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டயோட் இன்புட் கரண்ட்டை விட இது வந்து கம்மியா இருக்கிற வரைக்கும் சாரி அதிகமா இருக்கிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் கெபாசிட்டர் வோல்டேஜ் வந்து அதிகமா இன்புட்டை விட அதிகமா இருக்கிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும் இன்புட் வோல்டேஜ் வந்து அதிகம் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் கண்டக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் சரியா
இது புரியுதா இல்லையாப்பா? அது கண்டக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துக்கோ. VAM of t அப்படிங்கிறது இன்புட் சிக்னல். இது பாத்தீங்க அப்படின்னா டயோட். ஓகேவா? கெபாசிட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். R அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பீக்ல பாத்தீங்க அப்படின்னா டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆக்ட் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆக்ட் ஆகிற போது பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் லெவலுக்கு அப்புறம் கண்டக்ஷன் இருக்கும். கண்டக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கெபாசிட்டர் சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். சரியா? சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பீக் வேல்யூ அட்டைன் பண்ற வரைக்கும் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் டயோட் வந்து ஆஃப் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிரும். சரியா? டயோட் ஆஃப் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கிறதுனால அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டோரான இதை சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜை விட கெபாசிட்டர் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கிற வரைக்கும் வந்து டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும். இன்புட் வோல்டேஜ் மேக்ஸிமம் போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? இது வந்து பாசிட்டிவ்ல. ஓகேவா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும். இங்க பிஎன் ஜங்ஷன் டயோடு யூஸ் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் இருக்காது. ஓகேவா? பிஎன் ஜங்ஷன் டயோட்ல பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் இருக்காது. ஜீனோ டயோட்ல தான் ரிவர்ஸ் பயாஸ் கண்டக்ஷன் இருக்கும். அதனால நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ல ஆக்ட் ஆகும். அந்த ஸ்விட்ச் இது டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ல கண்டக்ஷன் இருக்காது. ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஓகேவா? அந்த இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி சிக்னல் வந்து ரிட்ரைவ் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சிக்னல் எப்படி ரிட்ரைவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நோட்ஸ் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதான் கொடுத்துருப்பேன். அந்த எப்படி இது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறது கொடுத்துருப்பேன். அது நோட் பண்ணுமாப்பா இல்ல நீங்களே நோட் பண்ணிக்குவீங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்குவீங்களா? ஹலோ நோட் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோம் சார். சரி, ஓகே ஓகேம்மா. நெக்ஸ்ட் இந்த பிபிடியும் அதே தான் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா எப்படி சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது மறுபடியும் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? மறுபடியும் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அது எப்படி ஒரிஜினல் சிக்னல் ரிட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பாத்துக்கலாம். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இங்க இந்த ஸ்லைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்படி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லப்பா, அது இனிஷியல். ஓகேவா? சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பீக் போகுது இல்லப்பா, பீக் போற வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிற வோல்டேஜ். ஓகேவா? பீக் போறது பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிற வோல்டேஜ். மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது இல்ல, அது பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே வந்திருக்கும். பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் இனிஷியலா இருந்து மறுபடியும் பீக் அட்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? பீக் அட்டைன் ஆகிறது பாத்தீங்கன்னா வீக் பீக்னு கொடுத்துருப்பாங்க. அது சும்மா நோட்டேஷன், அது நோட் பண்ண வேண்டாம். அந்த சிக்னல் மட்டும் வரைஞ்சுங்க. என்ன அப்படின்னா கெபாசிட்டர் சார்ஜ் ஆகிற போது பாத்தீங்க அப்படின்னா பீக் அட்டைன் பண்ணும். சரியா? பீக் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும்ல, அது வந்து மறுபடியும் ரெடியூஸ் ஆகும். மறுபடியும் வந்து மறுபடியும் சார்ஜ் ஆகிற போது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பீக் போகும். அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? இந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இன்புட் வோல்டேஜ் இருக்கும். இன்புட் வோல்டேஜ் வந்து அந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பீக் அட்டைன் பண்ணும். மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். மறுபடியும் பீக் அட்டைன் பண்ணும். அப்படியே போயிட்டு இருக்கும். சரியா? அந்த சிக்னலை அந்த இப்போ ஜெனரேட் பண்ண சிக்னலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணும். அப்ராக்சிமேட் அப்படின்னா அதை அந்த சிக்னல் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைன் வரைஞ்சிருக்காங்களப்பா, அந்த சிக்னல் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஏஎம் சிக்னல். ஓகேவா? பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அது மாடுலேட்டிங் சிக்னல். சாரி, ஏஎம் சிக்னல் கிடையாது, மாடுலேட்டிங் சிக்னல். ஒரிஜினல் சிக்னல் நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னல் சென்ட் பண்ணோம்ல, அந்த சிக்னல். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா தெரியும். கெபாசிட்டர் சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா மினிமம்ல இருந்து பீக் பாசிட்டிவ் பீக் அட்டைன் ஆகும். ஓகேவா? டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பீக் மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஃபர்தரா ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? இந்த சிக்னல் அந்த லைனை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனை மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் சிக்னல் ஆர் மெசேஜ் சிக்னல், என்ன சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோமோ அந்த சிக்னல் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சிக்னல் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா சைன் வேவ் கிடைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் which we have transmitted. ஓகேவா? இது புரியுதா இல்லையாப்பா? என்வலப் டிடெக்டர் புரியுதா இல்லையாப்பா? சார் ஒன் டைம் ரீகால் பண்ணுங்க சார். இன்னும் ஃபுல்லாவே சொல்லணுமா இல்ல இந்த இது வேவ் ஃபார்ம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுமாப்பா? சார் ஃபுல்லாவே ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. ஃபுல்லாவே ஒரு தடவை சொல்லணுமா? ஓகே. என்வலப் டிடெக்டர் பாத்தீங்க அப்படின்னா இது சர்க்யூட் என்வலப் டிடெக்டரோட சர்க்யூட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயோட் இருக்கும். டயோட் வந்து லீனியர் ரீஜன்ல ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா வெளியில வர அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? என்வலப் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஜென்ரலா. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா VAM of t அப்படிங்கிறது என்னன்னா
மாடுலேட்டட் சிக்னல். ஓகேவா, ஏஎம் மாடுலேட்டட் சிக்னல். இது உள்ள கொடுக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பீக், பாசிட்டிவ் சைடு இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சைடு இருக்குமா. ஏஎம் சிக்னல் அப்படின்னா அந்த என்வலப் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா, பாசிட்டிவ் சிக்னல் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சிக்னல் இருக்கும். பாசிட்டிவ் சிக்னல்ல பாத்தீங்க அப்படின்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ரன் ஆகும். ஓகேவா, ஃபார்வர்ட் பயாஸ்ல ரன் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ் டயோனுடைய இது என்ன அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல பர்டிகுலர் வோல்டேஜுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் இருக்கும், அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸ்ல கண்டக்ஷன் இருக்காது. அது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதுவே ஜீனர் டயோட்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்லி கனெக்ஷன் இருக்கும். இங்க பிஎன் ஜங்ஷன் டயோட தான் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கிள்ல இது ஃபார்வர்ட் பயாஸ்ல ரன் ஆக ஆரம்பிக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் ரன் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் லெவல் மேல போச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரியா, கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அதனுடைய பீக் அட்டைன் பண்ற வரைக்கும். ஓகே, அப் டு சர்டைன் லெவல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் பீக் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆன் கண்டிஷன்ல இருந்த ஸ்விட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்னால பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற சார்ஜ், கெப்பாசிட்டர்ல இருக்கிற சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா, ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் ரெடியூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜ், கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கிற வரைக்கும், இன்புட் வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அதிகமா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் இன்புட் வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டி வோல்டேஜோட அதிகமா ஆயிருச்சு, கெப்பாசிட்டி வோல்டேஜ் மினிமம் ஆயிருச்சு, கம்மி ஆயிருச்சு டிஸ்சார்ஜ் ஆனதுனால அப்படின்னா மறுபடியும் சுவிட்ச் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஆன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் முன்னாடி சொன்ன அதே ப்ராசஸ் அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கும். ரன் ஆச்சு அப்படின்னா அந்த இது டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதே மாதிரி நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஓகேவா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா, இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பீக் வரைக்கும் போகும். ஓகே, பீக் வேல்யூ போகும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். அந்த ப்ளூ கலர் லைன் பாத்தீங்க அப்படின்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிற வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து மினிமம் வேல்யூல இருந்து மேக்ஸிமம் பீக் வரைக்கும் போகும். மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா பீக்ல இருந்து மினிமம் வரும். ஓகேவா, இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி சார்ஜ் ஆச்சு அப்படின்னா பீக் போகும், அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் கீழே வரும். ஓகே, நெகட்டிவ் போகாது, ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது இல்ல. மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நெகட்டிவ்ல ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல ஆக்ட் ஆகும், கண்டக்ஷனே இருக்காது. அதனால பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல சைக்கிளே இருக்காது, பாசிட்டிவ்ல மட்டும் இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஜெனரேட் ஆன சிக்னலை வந்து அப்ராக்சிமேட் பண்ணோம். இதை பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அப்படியே அப்ராக்சிமேட் அந்த பீக் டு பீக் அப்ராக்சிமேட் பண்ணீங்க அப்படின்னா சைன் வேவ் கிடைச்சிருக்கும். ஓகேவா, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மாடுலேட்டட் சிக்னல், சாரி மாடுலேட்டிங் சிக்னல், இந்த மெசேஜ் சிக்னல். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிக்னல் சென்ட் பண்ணோம்ல அந்த சிக்னல். ஓகேவா, இது ஓகேவாப்பா, புரியுதா இல்லையா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்டிங் சார். எஸ் சார். ஓகே சார் ஆஸ் லைக் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லலாமாங்க சார்? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் இதுதான் பண்றாங்களா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் சிக்னலே வேற மாதிரி இருக்கும்லப்பா. ரெக்டிஃபையர்னா இல்ல சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இந்த மாதிரி தான் போயிட்டு சார்ஜிங் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது ஃபில்டர் யூஸ் பண்ற போது இருக்கும். சரியா, ஃபில்டர் யூஸ் பண்ற போது இருக்கும். இது அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா, ரெக்டிஃபையர்னோட யூஸ் என்ன, ஏசியா டிசியா கன்வெர்ட் பண்றதானே ரெக்டிஃபையர்னோட யூஸ். எஸ் சார், எஸ் சார். அது கான்செப்டே டிஃபர் ஆகும்பா. அந்த நீங்க சொல்ற அந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வேணா அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அது பாத்துங்க. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட். ஆர் அண்ட் சி. ஆர் அப்படிங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ஸ், அண்ட் சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டர். அதனுடைய டைம் கான்ஸ்டன்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இங்க வந்து கெப்பாசிட்டிங்கிறது சி, டிங்கிறது டயோடு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது முன்னாடி அதே தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பீக் வேல்யூ ரீச் பண்ற வரைக்கும் டயோடு ஆன்ல இருக்கும். பீக் வேல்யூ ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜிங்ல வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இங்க பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கெரியர் பீரியட விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கெரியர் பீரியட விட கம்மியா இருக்கணும். கெரியர் பீரியட் அப்படின்னா என்னது, ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட், வாட் இஸ் த ரிலேஷன் பா, ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி should be less than டைம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. இது கெரியர்னுடைய டைம் சொல்லியிருப்பாங்க. கெரியர்னுடைய டைம் என்னது, 1 divided by fc. ஓகேவா, டிசின்னு சொல்லலாம். டிசி அப்படின்னா என்னது, 1 divided by fc. ஓகேவா, அங்க டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் கெரியர் டைம், கெரியர் பீரியட விட லெஸ் தேனா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கெரியர் பீரியட் வந்து வேல்யூ தெரியாது, அதனால 1 divided by frequency of carrier னு சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? அதே மாதிரி மாடுலேட்டிங் சிக்னலை விட பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சார் இங்க மாத்தி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா பேசுறாங்க? என்னப்பா நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருப்பாங்க. டிஸ்சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் விட பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கணும், இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதோட இந்த ஈக்குவேஷன் மட்டும் பாத்துங்க. 1/fc RC. மியூட் பண்ணிக்கிங்கப்பா, மியூட் பண்ணிக்கங்க. அரவிந்த் அரவிந்த் யாருப்பா? எந்த அரவிந்த்ப்பா? ஜிஎஸ் அரவிந்த் சார். சரி, ஓகே, சரியா? இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1/fc வெரி லெஸ் தேன் RC, சரி வெரி கிரேட்டர் லெஸ் தேன் RC, வெரி லெஸ் தேன் 1/fm அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? FC ல இருந்து, அதாவது கேரியர் டைம்ல இருந்து இது மாடுலேட்டர் சிக்னலுடைய டைம்க்குள்ள இன்பிட்வீன்ல இருக்கணும். ஓகேவா? ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப மினிமமாவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பைக்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சார்ஜ் ஆகிற போதும் பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிற போதும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பைக்ஸ் அப்படின்னா என்னது? சிக்னல் வந்து கரெக்டா இல்லாம ஸ்பைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ராக்சிமேட் பண்ணுவோம். அந்த ஸ்பைக்ஸ் பாத்தீங்கன்னா அன்வான்டட் சிக்னல், அதை பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் அந்த டைம் கான்ஸ்டன்ட் கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் ஆகும். அந்த ஸ்பைக்ஸ் வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்பைக்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டார்ஷன்ஸ் இன் என்வலப் டிடெக்டர் அவுட்புட். ஓகேவா? டிஸ்டார்ஷன்ஸ், என்னென்ன டிஸ்டார்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, அந்த ஸ்பைக்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. டிஸ்டார்ஷன்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்டார்ஷன், 2 types of distortions available, diagonal peak clipping and negative peak clipping. ஓகேவா? diagonal peak clipping and negative peak clipping. ஓகேவா? இது டைம் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டிஸ்டார்ஷன்ஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. டயகனல் பீக் கிளிப்பிங். டயகனல் பீக் கிளிப்பிங் அப்படின்னா அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கீழே நெகட்டிவ் பீக்ல பாத்தீங்க அப்படின்னா சம் சிக்னல் அது பாத்தீங்கன்னா கிளிப் ஆயிருக்கும். கிளிப்னா என்னது? சிக்னல் வந்து எலிமினேட் ஆயிருக்கும். ஓகேவா? இது எதனால அக்கர் ஆகுது அப்படின்னா ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் லாங்கா இருந்துச்சு, அதே மாதிரி மாடுலேட்டிங் என்வலப்னால அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அது வந்து டயகனல் கிளிப்பிங். இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்கப்பா. டயகனல் பீக் கிளிப்பிங் அப்படின்னா என்ன, அதே மாதிரி நெகட்டிவ் பீக் கிளிப்பிங் அப்படின்னா என்னங்கிறது கேட்பாங்க, பாத்துங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் பாத்துங்க. டைம் கான்ஸ்டன்ட் வந்து லோட்ஸ் டைம் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஆர்சி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி மாடுலேட்டிங் என்வலப்பை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா டயகனல் கிளிப்பிங் அக்கர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் நெகட்டிவ் பீக்ல வந்து அந்த என்வலப் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் கரெக்டா பர்டிகுலர் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனாலும் கூகுள் கிளாஸ் ரூம்ல போடுறேன் பாத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் பீக் கிளிப்பிங். நெகட்டிவ் பீக் கிளிப்பிங் அப்படின்னா என்னன்னா, இது ஓவர் மாடுலேஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா, மாடுலேஷன் வந்து 100% மாடுலேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா மாடுலேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா. இங்க வந்து 100% மாடுலேஷனுக்கு மேல உங்களுக்கு ரொம்ப மாடுலேட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்புட் சிக்னலை விட பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் சிக்னல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இன்புட் சிக்னலை விட அவுட்புட் சிக்னல் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ், இன்புட் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் விட அவுட்புட் சிக்னலோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் பீக் கிளிப்பிங் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெகட்டிவ் பீக் கிளிப்பிங் அப்படின்னா நெகட்டிவ் சைடுல இருக்கிற அந்த பீக் வந்து கிளிப் ஆயிருக்கும், அதாவது எலிமினேட் ஆயிருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா? இது நெகட்டிவ் பீக் கிளிப்பிங். ஓகேவா? இது டிஸ்டார்ஷன்ஸ்ல கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? பிக் क्वेश्चनல என்வலப் டிடெக்டர் கேட்டாங்க அப்படின்னா ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? அது பாத்துங்க. டயகனல் கிளிப்பிங் அண்ட் நெகட்டிவ் பீக் கிளிப்பிங். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் என்வலப் டிடெக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், வெரி சிம்பிள் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா?
இது பாத்தீங்க அப்படின்னா நேரோ பேண்ட்ல கூட அதிகமா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எஃபிஷியன்ட் டிவைஸ் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் நேரோ பேண்ட் ஏஎம் சிக்னல். நேரோ பேண்ட் அப்படின்னா என்னது? ரொம்ப சின்ன பேண்டா இருந்தாலும் அதை வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இட் இஸ் வெரி சிம்பிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூஸ்ட் ஃபார் நேரோ பேண்ட் ஏஎம் சிக்னல் டிடெக்ஷன். ஓகேவா? இது அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் லா டிடெக்டர். 15 மினிட்ஸ் இருக்குல்லப்பா, 15 மினிட்ஸ் இருக்குதானே? நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொசீட் பண்ணலாம்ல? ஹலோ சார் நெக்ஸ்ட் டைப். Yes, sir. ஓகேப்பா. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் லா டிடெக்டர். ஓகேவா? ஸ்கொயர் லா டிடெக்டர் இது சர்க்யூட் டயகிராம். ஸ்கொயர் லா டிடெக்டரோட சர்க்யூட் டயகிராம். ஓகேவா? ஸ்கொயர் லா டிடெக்டர்ல பாத்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் ஒன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த கெபாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டரா ஆக்ட் ஆகும். ஓகேவா? லோ பாஸ் ஃபில்டரா ஆக்ட் ஆகும். முன்னாடி வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்கொயர் லா மாடுலேட்டர்ல. இங்க வந்து லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா லோ லெவல் மாடுலேட்டட் சிக்னல், ஹை லெவல் போகாம லோ லெவல் மாடுலேட்டட் சிக்னல் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கொயர் லா டிடெக்டர்ல டிடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து நான் லீனியர் மாடுலேட்டர். ஓகேவா? ஸ்கொயர் லால பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் லா மாடுலேட்டர் பாத்தீங்கன்னா நான் லீனியர்ல மாடுலேட் பண்ணும். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு இது இருக்கும். என்ன அப்படின்னா டிடெக்டர் டயோட் இருக்கும், அதே மாதிரி ஏஎம் சிக்னல் சோர்சஸ் இருக்கும், அதே மாதிரி லோ பாஸ் ஃபில்டர் இருக்கும். சரியா? முன்னாடி அதுல பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டியூன்டு சர்க்யூட் என்னவா ஆக்ட் ஆயிருக்கும்? பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர். ஓகேவா? லோ பாஸ் ஃபில்டர். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்பா, அதை நோட் பண்ணீங்க. இங்க இல்ல, டயகிராம்ல இல்ல, நான் பார்க்கல. இந்த இடத்துலப்பா தெரியுதுலப்பா, அந்த ஏரோ தெரியுதுல நான் காட்டுறது? ஹலோ, எஸ் சார் ஏரோ எஸ் தெரியுதுலப்பா? சார் எஸ் ஓகே சார் ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் அடுத்தது நெகட்டிவ் இருக்கிற மாதிரி. இந்த பேட்டரி சிம்பிள் தெரியும்லப்பா, அந்த சிம்பிள் டிராப் பண்ணிக்க. சரியா? இங்க வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஓகேவா? வோல்டேஜ் சோர்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா விடி அப்படின்னு சொல்லி ஒரு வோல்டேஜ் ஜெனரேட் பண்றதுக்காக கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நான் லீனியர் போர்ஷன்ல விஐ னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்போம். சரியா? நான் லீனியர் போர்ஷன்ல, நான் லீனியர் அப்படின்னா என்னது? லீனியரா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் வந்து டிடெக்ட் பண்றது ஈஸி. ஓகேவா? நான் லீனியர் அப்படின்னா எப்படி வேணாலும் ஜெனரேட் ஆகும். அதுல வந்து அந்த சிக்னல் டிடெக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ நான் லீனியர் போர்ஷன்ல விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷர் பண்றதுக்காக அந்த விடி அப்படின்னு சொல்லி ஒரு வோல்டேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். சரியா? இது பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா லோவர் ஹாஃப் அந்த சிக்னல் வந்து கரண்ட் வேவ் ஃபார்ம்னுடைய லோவர் ஹாஃப் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல வந்து எப்பவுமே பாசிட்டிவ் சிக்னல் மட்டும்தான் பாஸ் பண்ணணும், நெகட்டிவ் சிக்னல் வந்து எலிமினேட் பண்ணணும். சரியா? இதுல அந்த வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்டார்ட் ஆகிற சிக்னல் லோவர் ஹாஃப் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், டிஸ்டார்டட் கரண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து அது முன்னாடி சொன்னதே தான்ப்பா. என்ன அப்படின்னா என்னென்ன டிஃபரன்ஸ் மாடுலேட்டர் இருக்கும், இங்க என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் இதுல வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த விடி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சரியா? விடி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைம் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் டயோட்னோட கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. மறுபடியும் டைம் பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா அது வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த டயோட்னோட கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா I = A1V plus A2V ஸ்கொயர். ஓகேவா? V அப்படிங்கிறது உள்ள ஜெனரேட் ஆகிற வோல்டேஜ். ஓகேவா? AM வோல்டேஜ். ஓகேவா? AM மாடுலேட்டட் வோல்டேஜ். AM மாடுலேட்டட் வோல்டேஜ் முன்னாடி கால்குலேட் பண்ணிருப்போம். ஜெனரேஷன் அந்த இதுல பார்த்திருப்போம். ஓகேவா? மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல பார்த்திருப்போம். ஓகேவா? VAM னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? VAM அப்படின்னா என்னது? AM சிக்னல் மாடுலேட்டட் சிக்னலோட வோல்டேஜ், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மாடுலேட்டட் சிக்னல். ஓகேவா? மாடுலேட்டிங் சிக்னல் கிடையாதுப்பா, இது மாடுலேட்டட் சிக்னல். ஓகேவா? V = VC × 1 + MA × cos ωmt × cos ωct. அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல ஃபைனலா அந்த V னுடைய வேல்யூ பார்த்திருப்போம். சரியா? V அப்படிங்கிறது என்னது? VAM. சரியா? VAM அப்படின்னா மாடுலேட்டட் சிக்னல், மாடுலேட் பண்ற சிக்னலுடைய வேல்யூ VAM னு சொல்லி பார்த்திருக்கோமா? அதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் VAM நோட பார்த்திருக்கோமா? 4th ஈக்குவேஷன். சரியா? மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல 4th ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். அதை வந்து ஐல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்மால் I தான். ஓகேவா? ஸ்மால் I = A1 × இந்த V நோட ஈக்குவேஷன் பிளஸ் A2 ×
சார் காணா போய்விட்டார். சார் இருக்காரு. ஹலோ சார். மா கேக்குதுலப்பா? ஹலோ எஸ் சார். சார் ஆடிபிள் சார். சார் 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 நீங்க பேசுறது அங்க ஆசிலேட் ஆகுதுங்க சார். பட் ஆனா எங்களுக்கு கேட்கலைங்க சார். ஃபுல்லா ஆகுது green. ஆனா கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. வாவ். எஸ் சார் சென்று வந்து விட்டார். நெட்வொர்க் ப்ராப்ளம். மா இப்ப கேக்குதுலப்பா? கேக்குது. எஸ் சார் கேக்குதுங்க பவர் சார். கட் மா காலேஜ்ல. ஓகே. இது பிபிடி ஷேர் ஆகுதுலப்பா? ஹலோ சார் வாய்ஸ் ரொம்ப கம்மியா ஷேர் கேக்குது. ஆகுதுங்க சார். பிபிடி ஷேர் ஆகுதுலப்பா? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகேப்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா I முதல் பார்த்திருப்போம். I equal to A1 into V plus A2 into V square. V நோட ஈக்குவேஷன் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். V is nothing but VAM. ஓகேவா? VAM அப்படிங்கிறது என்னது? AM மாடுலேட்டட் வோல்டேஜ். ஓகேவா? மாடுலேட்டட் வோல்டேஜ். ஓகேவா? அது உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? VA A1 into V plus A2 into V square. இதை வந்து ஸ்கொயர் பண்றோம். சரியா? ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கோம். லோ பாஸ் ஃபில்டர் which allows only omega m term. ஓகேவா? which allows only omega m term. omega m term அப்படின்னா என்னதுப்பா? மெசேஜ் சிக்னல். ஓகேவா? மாடுலேட்டிங் சிக்னல் which is omega m and others gets eliminated. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஐனோட ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒமேகா சி இருக்கும். அதே மாதிரி ஒமேகா சி பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா எம், அதே மாதிரி ஒமேகா எம் 2 ஒமேகா எம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இன்புட் டேர்ம்ஸ்ல இருக்கும். இங்க அவுட்புட் டேர்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ற போது ஒமேகா எம் டேர்ம் which is மாடுலேட்டிங் சிக்னல். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன் சிக்னல் which we want to recover. ஓகேவா? அது மட்டும் வச்சுட்டு மீதி சிக்னல் other signals gets eliminated. ஓகேவா? இது புரியுதுலப்பா? ஹலோ ஆடிபிளா இருக்குல்ல? ஹலோ எஸ் சார். எஸ் சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. கரண்ட் வந்து கரண்டோட ஈக்குவேஷன் A1 into V. சார் வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது சார். ஹலோ சரி மா இப்ப கேக்குதா? எஸ் சார். எஸ் சார். I equal to A1 into V plus A2 into V square. ஓகேவா? V நோடையது VAM, AM நோடைய வோல்டேஜ். ஓகேவா? அது உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை எலாபரேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா
2 ஒமேகா சி டேர்ம்ஸ்ல கிடைக்கும். அதே மாதிரி ஒமேகா சி பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா எம், அதே மாதிரி ஒமேகா எம் அண்ட் 2 ஒமேகா எம் இந்த டேர்ம்ஸ்ல கிடைக்கும். இதுல வந்து லோ பாஸ் ஃபில்டர் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் ஸ்கொயர் லா மாடுலேட்டர்ல அந்த சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அதனுடைய சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். ஓகேவா? அந்த லோ பாஸ் ஃபில்டர் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மாடுலேட்டிங் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும், மீதி எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஏன் மாடுலேட்டிங் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும்? மாடுலேட்டிங் சிக்னல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா? கேரியர் சிக்னல், அதர் சிக்னல்ஸ் வந்து கேரியர் சிக்னல் என்னது? கேரியர் சிக்னல் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் கெட்ஸ் எலிமினேட்டட் and only pass low frequency signal only get passed. ஓகேவா? low frequency signal omega m மட்டும் பாஸ் ஆகும், remaining gets eliminated. ஓகேவா? இது ஸ்கொயர் லா டிடெக்டருடைய அவுட்புட். பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்ராக்சிமேட் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. அப்ராக்சிமேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த சிக்னல் இருக்கும், அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடுலேட்டட் சிக்னல் எப்படி ரிட்ரைவ் பண்றாங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி ரொம்ப மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் ஷார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நியூ புக்ல இல்ல, சும்மா அந்த டயக்ராம் மட்டும் தெரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா கெரியர் என்வலப், அந்த பெருசா இருக்கிறது கெரியர் என்வலப், அதை பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ராக்சிமேட் பண்ணிருப்பாங்க. இது டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து புக்ல இருக்காது, ஜஸ்ட் இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி அக்கர் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பாத்துங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது கிடையாது, அவுட்புட் கிடையாது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, அதனுடைய கம்பைன்டு சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஸ்கொயர் லா டிடெக்டர் ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாப்பா? இல்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க, 2 நிமிஷம் தான் இருக்கு. ஹலோ யாரோ ஸ்கொயர் லா டிடெக்டர் ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஹலோ நோ ப்ராப்ளம். ரீகால் பண்ணுங்க சார். என்னமா? ஹலோ ரீகால் பண்ணுவீங்களாமா சார்? ரீகால் பண்ணுமா? சரி, ஒரு ஏஎம் வேவ் உள்ள கொடுக்குறோம்ப்பா. ஓகேவா? ஒரு ஏஎம் வேவ் உள்ள கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க ஒரு விடின்னு சொல்லி ஒரு கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இங்க இருக்கும். அதே மாதிரி இங்க டிடெக்டர் டயோட் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் அண்ட் ஆர் பாத்தீங்க அப்படின்னா டியூன்டு, அது பாத்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா லோவர் ஹாஃப் சைக்கிள் வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஹையர் ஹாஃப் சைக்கிள் வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? ஹையர் ஹாஃப் சைக்கிள் அப்படி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து பாஸ் பண்ணும், இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து எலிமினேட் பண்ணிடும். சரியா? அதே மாதிரி இது நான் லீனியர் ரீஜன்ல இருக்கிறத நான் லீனியர் ரீஜன்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் பாஸ் பண்றதுக்கு, அதான் பாசிட்டிவ் பீக் மட்டும் பாஸ் பண்ணும், பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் பாஸ் பண்ணும், நெகட்டிவ் சைக்கிள் வந்து எலிமினேட் பண்ணிடும். அது பாத்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ்னுடைய வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா டயோட்னுடைய கரண்ட் பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா எப்பவுமே இருக்காது, அது வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரியா? அந்த கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐன்னு சொல்லி கொடுத்துருப்போம். சரியா? கரண்ட் வந்து I ஈக்குவல் டு A1 V பிளஸ் A2 இன்டூ V ஸ்கொயர். ஓகேவா? V அப்படிங்கிறது என்னன்னா AM மாடுலேட்டட் வேவ்னுடைய ஆம்பிளிடியூட். ஓகேவா? மாடுலேட்டட் சிக்னல்னுடைய ஆம்பிளிடியூட் VAMனு சொல்லி முன்னாடி கால்குலேட் பண்ணிருப்போம் அந்த சிக்னல். ஓகேவா? அதை பாத்தீங்க அப்படின்னா உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா தெரியும், ஒமேகா சி இருக்கும், ஒமேகா சி பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா எம், அதே மாதிரி ஒமேகா எம் 2 ஒமேகா எம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து லோ பாஸ் ஃபில்டரா ஆக்ட் ஆகுறதுனால only low frequency signal get passed and high frequency signal gets eliminated or suppressed. ஓகேவா? high frequency signal அப்படின்னா என்னது? carrier signal gets suppressed and only modulating signal or message signal get passed. ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் பண்ணுவாங்க. சரியா? இது ஸ்கொயர் லா டிடெக்டர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஓகே, இது 2 டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் தான் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கொயர் லா டிடெக்டர் அண்ட் என்வலப் டிடெக்டர். ஓகேவா? சிங்க்ரோனஸ் டிடெக்டர் வந்து எதுலயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு அசைன்மெண்ட் மட்டும் எழுதிருங்க. அசைன்மெண்ட் என்னென்ன கொடுத்திருந்தோம்? சிங்க்ரோனஸ் டிடெக்டர் as well as ஸ்விட்சிங் மாடுலேட்டரா, ஸ்விட்சிங் மாடுலேட்டர். ஓகேவா? இது 2 மட்டும் அசைன்மெண்ட் எழுதி நீங்க ஃப்ரைடே சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? இது வந்து AM ஜெனரேஷன் as well as டிடெக்ஷன். ஓகேவா? இது ஒன்னும் டவுட் இல்லைலப்பா? நெக்ஸ்ட் கிளாஸ் டைம் ஆயிருச்சு உங்களுக்கு, ஒன்னும் டவுட் இல்லைல? ஓகேப்பா, shall we close the session பா? நான் அந்த PPT வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிறேன் இதுல கூகுள் கிளாஸ் ரூம்ல பாத்துங்க.
ஓகேவா? shall we close the session பா? ஓகே சார். ஓகேப்பா, thank you பா. Thank you. Thank you sir.